தமிழ்நாடு 2026 எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து தமிழக மக்கள் தங்களை யார் ஆளணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை அதிகமான இடத்துல ஜெயிக்க வச்சு 108, 107 தொகுதிகளில் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற கட்சிகள் என்ன பண்ணணும்னா, மக்களோட தீர்ப்பை மதித்து அவங்களுக்கு மக்களோட தீர்ப்பை உண்மையிலே நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா, மக்களை உண்மையிலே மதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்து அந்த தலைவரை வந்து சிஎம் ஆக்கணும். அது இல்லாமல் சும்மா எதுக்கு இந்த இழுபறி? இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால மற்ற கட்சிகள் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ டிலே ஆகும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? இது வந்து மற்ற கட்சிகளோட சதித்திட்டம்னா ஒரு தீய சக்தியோட விஷயமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து அவர் ஆட்சி அமைக்க விடாமல் இருந்தீங்கன்னா, இப்போ வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவரோட தலைமையில் வந்து ஆட்சி நடக்கும். அதில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வச்சு அது தேவையில்லாமல் செலவு, நம்ம நாட்டுக்கு நம்ம செலவு தான், நம்ம காசு தான் வேஸ்ட்டாக போகும். எதுக்கு? அதுக்கு நம்ம இப்போவே ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து மெஜாரிட்டியை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். இந்த ஆட்சிக்கும் பதவிக்காகவும் ஏன் மற்ற கட்சிகள் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க.